நீட் தேர்வு ரத்து தொடர்பாக வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை அனைத்துக் கட்சி குழு தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அப்போது ஆலோசிக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான போராட்டம் முடிந்துவிடவில்லை எனவும் கூறினார். நீட் விவகார வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறிவிட்டு இப்போது கூட்டம் நடத்துவது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நீட் ரத்து செய்யப்படும் என்ற பொய்யை சொல்லி 4 ஆண்டு ஆட்சியை திமுக கடத்திவிட்டதாக விமர்சித்தார். நீட் தேர்வை வைத்து இன்று வரை அரசியல் செய்யும் திமுக 4 ஆண்டு காலத்தில் 20 பேர் நீட் தேர்வு அச்சத்தால் பலியானதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது என்று சினிமா வசனம் பேசிய உதயநிதி இத்தனை மரணங்களுக்கும் கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் என்றும் அவர் வினவினார். சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 9,45,00,000 மதிப்பிலான விளையாட்டு உட்கட்டமைப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை நேரு விளையாட்டு அரங்க ஒலிம்பிக் அகாடமியில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள விளையாட்டு அறிவியல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பள்ளி ஆண்டு விழாக்களில் சாதி ரீதியான சின்னங்கள் இடம்பெறக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்த சுமார் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என சட்டசபையில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டு வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக பாஜகவின் புதிய தலைவர் போட்டியில் தாம் இல்லை என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் மாநில தலைவர் பதவிக்கு யாரையும் தாம் கைகாட்டவில்லை என்றும் எந்த வம்பு சண்டைக்கும் வரவில்லை எனவும் கூறினார். ஏம்புரான் திரைப்படத்தில் இடம்பெற்ற முல்லை பெரியாறு அணை தொடர்பான சர்ச்சைக்குரிய வசனங்கள் படத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் வசனங்கள் நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. 8 வீரர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு அளிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள மத்திய பாதுகாப்பு படையினர் பார்வையிட்டனர். வக்ஃப் வாரிய மசோதாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மசோதாவை உடனடியாக திரும்ப பெறுமாறு மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதில் ஏராளமான தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆன்லைன் மோசடி கும்பலை சேர்ந்த 7 பேரை கைது செய்த மாநில சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கும்பல் வங்கிக் கணக்குகளை உருவாக்கி சர்வதேச ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு விற்பனை செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் வங்கிக் கணக்குகளை முடக்கி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்தது. கோடை மழையால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரி சாலை, உகார்த்தே நகர், பாம்பார்புரம், செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஒலி முகமதுபேட்டை, சங்கரமடம், வையாவூர், ஏனாத்தூர், கிளம்பி, பாலிச்செட்டி சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழை நீரில் பயிர்கள் மூழ்கி வீணாகிவிட்டதாக கூறும் விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். வரும் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. இதனையொட்டி இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் ரோந்து கப்பலில் கடற்கரை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டுக்கு இடையே வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்த பிறகு முதலாக மோடியுடனான இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்தியாவின் UPI டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையை பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுடன் இணைத்துக் கொள்ள தயார் என பிரதமர் மோடி தெரிவித்தார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடந்த பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர், இதனால் இந்த பிராந்தியத்தில் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா வளரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தேதி குறிப்பிடாமல் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2 அவைகளிலும் மும்மொழி பிரச்சினை, மக்களவை தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவற்றை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் 2 அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை அரசியலமைப்பின் மீது நடத்தப்பட்ட வெட்கக்கேடான தாக்குதல் என வர்ணித்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற சட்டங்களை கொண்டு வந்து நாட்டில் பிரிவினைவாதத்தை பாஜக நிரந்தரமாக ஏற்படுத்துவதாகவும் சோனியா காந்தி குற்றம் சாட்டியது பாஜக வட்டாரங்களில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. எக்ஸ் தளத்தில் இதை தெரிவித்துள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், வக்ஃப் வாரிய திருத்த மசோதா அரசியலமைப்பின்படி செல்லத்தக்கது அல்ல என தாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதாட உள்ளதாக தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வட மாநிலங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தில் குதித்துள்ளன. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. இதனை கண்டித்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் மற்றும் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அடுத்த கொட்டங்குளம் பகுதியில் கிராவல் மண் அள்ளுவதற்கு எதிராக மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது லாரியை விட்டு மோதி கொல்ல முயற்சி மேற்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. லாரியை பொதுமக்கள் தடுத்த போது மோதி தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் 4 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை காவல்துறை தலைமையக கூடுதல் ஆணையராக இருந்த கபில்குமார் அமலாக்கப் பிரிவு ஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதேபோல் அமலாக்கப் பிரிவு ஐஜி, லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆகியோரும் மாற்றப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய எம்எல்ஏ சிந்தனை செல்வன், வீராணம் ஏரி அருகே பூங்கா அமைக்க வேண்டும் எனவும் அதற்கு அருகே உள்ள இடங்களை டெல்டா பகுதியில் இணைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், பூங்கா அமைப்பது குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றார். கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். கொடைக்கானலில் வார நாட்களில் 4 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மாற்று வழி ஏற்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அப்பணியின் நிலைமை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி இளந்திரையன் பிறப்பித்த விரிவான உத்தரவு தற்போது வெளியாகியுள்ளது. அந்த உத்தரவில் MP என்ற முறையில் முதலமைச்சரை விமர்சிக்கும் போது CV சண்முகம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார்.
சென்னை கீழ்ப்பாக்கம் தனியார் மருத்துவமனை அறையில் தனியாக இருந்த பெண் செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குமரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் பணியை முடித்துவிட்டு அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென உள்ளே நுழைந்த லேப் டெக்னீஷியன் ப்ரூஸ்லி என்பவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியில் இருந்த திமுக கச்சத்தீவை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தற்போது பிரதமரிடம் கோரிக்கை விடுப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டினார். வக்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்க்கும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்து விரோதிகள் எனவும் அவர் சாடினார். எம்புரான் திரைப்படத்தில் இருந்து முல்லை பெரியாறு அணை தொடர்பான சர்ச்சை வசனங்கள் நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அவ்வாறு நீக்காமல் படத்தை திரையிடும் திரையரங்குகளை முற்றுகையிடுவோம் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரித்துள்ளார். எம்புரான் படத்தின் தயாரிப்பாளரும் பிரபல தொழிலதிபருமான கோகுலம் கோபாலனின் சென்னை கோடம்பாக்கம் சிட்ஃபண்ட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2017ஆம் ஆண்டு கோகுலம் கோபாலனுக்கு சொந்தமான கோகுலம் சிட்ஃபண்ட் நிறுவனத்தின் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி உட்பட 78 கிளைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் அதிரடியாக குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 160 ரூபாய் குறைந்து 8400 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்து 67200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 108 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை அரசு நிதியிலிருந்து அனுமதியில்லாமல் தொடங்கியதாக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் இளங்கோவன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். கடலூர் மாவட்டம் முதுநகரில் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு வரும் பக்தவச்சலம் மார்க்கெட்டை பார்வையிட சென்ற மேயர் 150 கடைகளுக்கு அனுமதி வாங்கிவிட்டு 88 கடைகள் மட்டுமே கட்டுவதை அறிந்து அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். 2 ஆண்டுகளுக்கு முன் பூமி பூஜை போடப்பட்டாலும் மார்க்கெட் பணி ஆமை வேகத்தில் நடைபெற காரணம் என்ன என மேயர் சுந்தரி ராஜா சாடினார். குன்றத்தூர் அருகே இரும்பு குடோன் குறித்த புகார் தொடர்பாக அதன் உரிமையாளரை திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் காலால் எட்டி உதைத்து தாக்கிய அதிர்ச்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதில் காயமடைந்த மதன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊராட்சி தலைவி சாந்தா தேவியின் கணவர் சுகுமார் உட்பட 4 பேர் மீது புகார் அளிக்கப்பட்டது. சென்னை மதுரவாயில் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் அத்துமீறி செயின் பறிக்க முயற்சி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த நபருக்கு வலது கை முறிந்து மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. வானகரம் அடையாளப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் கருப்பு நிற குல்லா அணிந்தபடி புகுந்த நபர் பெண்ணிடம் கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறிக்க முயன்றான். சென்னை கோட்டூர்புரத்தில் நள்ளிரவு 2 மணிக்கு ஜொமேட்டோ உடையணிந்து வந்த நபர் வீடு ஒன்றில் புகுந்து பெண்ணிடம் அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் கூச்சலிட்ட நிலையில் செல்போனை மட்டுமே திருடி சென்ற நபரை பொதுமக்கள் பைக்கில் துரத்தி சென்ற வீடியோ காட்சி வெளியானது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் தரமணியில் வைத்து கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே ஏமனூர் வனப்பகுதியில் கடந்த மாதம் 18ஆம் தேதி யானையை கொன்றதாக கைது செய்யப்பட்டு தப்பியோடிய நபரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. செந்தில்குமாரின் உடல் மீது ஒரு துப்பாக்கி இருந்த நிலையில் அவரை வனத்துறையினரை திட்டமிட்டு கொன்றுவிட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தி முனையில் நகை, பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையடித்துவிட்டு இது டீச்சர் வீடு இல்லையா, வீடு மாறி வந்துவிட்டோம், சாரி என கூறிவிட்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வட்டக்கானல், பாம்பார்புரம், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பகல் 11 மணி முதல் கனமழை பெய்தது. இதனால் அருவிக்கு நீர்வரத்து திடீரென அதிகரித்திருப்பதை கண்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வனத்துறையினர் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரையும் வெளியேற்றினர்.
ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான 8th எடிஷன் ஆஃப் ஜேபிஆர் ஐகான் அவார்ட்ஸ் எனும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திரைப்பட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுக்கு மேவரிக் ஆஃப் மாடர்ன் தமிழ் சினிமா விருது வழங்கப்பட்டது. இதேபோல பின்னணி பாடகர் மனோ, கிரிக்கெட் வீரர் விஜய் சங்கர் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் நைட்டி அணிந்து பள்ளி தலைமை ஆசிரியை வீட்டிற்கு சென்ற மர்ம நபர் கழுத்திலிருந்த 7 சவரன் தாலிச்சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியை அபிதா அளித்த புகாரை தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆதியூர் விவசாய தோட்டத்தில் கன்றுக்குட்டியை கடித்துக் கொன்ற சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டர் பீன்ஸ் விளைச்சல் அமோகமாக வந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதேபோல் காய்கறி கடைகளில் 1 கிலோ பட்டர் பீன்ஸ் 90 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சியில் உள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த செல்லப்பகவுண்டன் வலசு பகுதியில் பட்டா மாறுதல் செய்ய 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் இடைத்தரகர் இருவரும் கையும் களவுமாக சிக்கினர். கிராம நிர்வாக அலுவலர் பிரகாஷ் லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். காவலர் தேர்வுகளுக்கு 2024ஆம் ஆண்டு அடிப்படையிலேயே வயது வரம்பை நிர்ணயித்து மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு தேர்வுகள் நடத்தாமல் தற்போது 30 வயது நிரம்பியிருக்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த சித்தைய கவுண்டன்பட்டியில் தாத்தாவுடன் விவசாய தோட்டத்தில் விளையாடச் சென்ற 3 வயது பேரன் அங்கிருந்த குட்டையில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே கிராமத்தைச் சேர்ந்த பால்பாண்டி என்பவருடைய மகன் வேணு பிரசாத் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தென்காசியில் நகராட்சிக்கு சொந்தமான சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அதிகாரிகள் அந்த நிலத்தை மீட்டனர். வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஆக்கிரமிப்பு செய்தது உறுதி செய்ததை தொடர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை மார்க்கெட்டிற்கு புவிசார் குறியீடு மத்திய அரசால் வழங்கப்பட்டதற்கு வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் வரவேற்பு அளித்துள்ளனர். கோரிக்கையை ஏற்று புவிசார் குறியீடு வழங்கிய மத்திய அரசுக்கு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் இஎஸ்ஐ, பிஎஃப் பங்களிப்பு தொகையை செலுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் குப்பைகளை சேகரிக்க முடியாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்ததை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். முதல் பரிசு வென்ற காளைக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என மொத்தம் 63 பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் உறையூரில் பாமக நிர்வாகியின் பேக்கரியின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனை வைத்து மர்ம நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த சன்னியாசிப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற செயலாளரிடமிருந்து பதிவேடுகளை பறித்துக் கொண்டு தகராறில் ஈடுபட்டதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது அளித்த புகாரில் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சித்திரசேனன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொகுதி மறுவரையறை மூலம் ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களில் உள்ள மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்தி அங்கு மட்டுமே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க பிரதமர் மோடி திட்டமிடுவதாக துணை சபாநாயகர் பிச்சாண்டி விமர்சித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் வக்பு திருத்த சட்டத்தின் மூலம் நாட்டில் பிரிவினை உருவாக்கும் சக்திதான் பாஜக என்று குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகுதியில் வானாபுரம் பகண்டை கூட்டு சாலையில் புதிதாக கட்டப்பட்ட பயணிகள் நிழல் கூடை இடிந்து விழுந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணியர் நிழல் கூடையின் மேற்பகுதியில் உள்ள கைப்பிடி சுவர் கடந்த மாதம் 25ஆம் தேதி திடீரென இடிந்து விழுந்தது.
ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி அருகே அச்சமின்றி சட்டவிரோத மது விற்பனை நடைபெறும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. முட்டுச்சந்தில் மது விற்பனை செய்யும் நபர்கள் விடியும் முன்பே மதுக்கடையை திறந்து வைப்பதாகவும், இதனால் தங்களது கணவர்கள் குடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் உள்ளதாகவும் அப்பகுதி பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாத கிராம ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரிச்சேரிப்புத்தூர் ஊராட்சிக்கு தண்ணீர் வரும் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதாகவும், அதனை சரி செய்து முறையாக தண்ணீர் விநியோகம் செய்ய வேண்டும் என புகார் அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நோய் தாக்குதலால் சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். காடுபட்டி பகுதியில் ஏக்கருக்கு சுமார் 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து 2 முதல் 3 முறை பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்த நிலையில் நோய் தாக்குதல் காரணமாக விளைச்சல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே பெண்ணை காரில் கடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேட்டு இருங்கலூரை சேர்ந்த ஜெகன் என்ற இளைஞர் அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவரை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். காதலை ஏற்க மறுத்ததால் நண்பர்களுடன் இணைந்து இளம்பெண்ணை ஜெகன் காரில் கடத்தி சென்றதாக பெண்ணின் குடும்பத்தினர் போலீசுக்கு தகவல் அளித்துள்ளனர். சென்னை போரூர் பகுதியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட ராட்சத பள்ளத்தை தொடர்ந்து பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சாலைகள் சேதமடைந்துள்ளன. விரைந்து சாலைகளை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அரியப்பாக்கம் பகுதியில் சவுடு மண் ஏற்றி சென்ற லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாரிகளில் அதிகளவு மண் ஏற்றி செல்வதாகவும், முறையாக மூடாமல் கொண்டு செல்வதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைவதாகவும் மக்கள் புகார் கூறுகின்றனர். தெலங்கானா மாநிலம் வாரங்கல் நகரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து மோப்பனாய் மெட்டல் டிடெக்டர்கள் உடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் வெடிகுண்டு ஏதும் சிக்காத நிலையில் நீதிமன்ற பார் அசோசியேஷன் தேர்தலுக்கான மனு தாக்கல் நடைபெறவிருந்த போது மிரட்டல் வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மராட்டிய மாநிலம் புனேவில் போதிய பணம் இல்லாததால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்பட்ட கர்ப்பிணி பரிதாபமாக உயிரிழந்தார். 7 மாத கர்ப்பிணியான தனிஷா பைஸ் என்பவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் புனேவில் உள்ள தினாநாத் மங்கேஷ்கர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு உள்நோயாளியாக அனுமதிக்க 10 லட்சம் ரூபாய் கேட்டதாகவும், முதலில் 2.5 லட்சம் செலுத்துவதாக கூறியும் அனுமதி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தங்களது ஏற்றுமதிக்கு அதிக வரி விதிக்கும் அதிபர் டிரம்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க இறக்குமதிக்கு கூடுதலாக 34% வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்துள்ளது. இது மட்டுமன்றி அமெரிக்காவை சேர்ந்த 27 நிறுவனங்கள் மீது வர்த்தக தடை, ஏற்றுமதி கட்டுப்பாடு உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டென்னசி மாநிலத்தில் ஏற்பட்ட புயல் மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் வீடுகளில் நீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய பொதுமக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கரோலினாவில் தரையிறங்கிய அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திற்குள் திடீர் புகை ஏற்பட்டதால் உயிருக்கு அஞ்சி ரெக்கை வழியாக அவசரமாக பயணிகள் வெளியேறினர். கேபின் தீ விபத்துக்கு பராமரிப்பு பிரச்சனையே காரணம் என விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்கொரிய அதிபர் யூன் சிக்யாய் நாடாளுமன்ற கண்டன தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அங்குள்ள அரசியலமைப்பு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதிபரை பதவி நீக்கம் செய்த நாடாளுமன்ற கண்டன தீர்மானத்தை அரசியலமைப்பு நீதிமன்றத்தின் 8 நீதிபதிகளும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரது பதவி நீக்கம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருகிறது. லண்டனில் இருந்து மும்பைக்கு புறப்பட்ட விமானம் துருக்கி நாட்டிற்கு திருப்பிவிடப்பட்டதால் 250 பயணிகள் தவிப்புக்கு ஆளாகினர். லண்டனில் இருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி விர்ஜின் அட்லாண்டிக் விமானம் மும்பைக்கு புறப்பட்ட நிலையில் மருத்துவ காரணங்களுக்காக துருக்கியின் தியர்பகிர் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. இதனையடுத்து தரையிறங்கிய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணியை இளம் விக்கெட் கீப்பர் தோனி வழிநடத்துவார் என தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் கையில் காயம் ஏற்பட்டதால் சென்னை அணியின் கேப்டன் ருத்ராஜ் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பங்கேற்பது சந்தேகம் என கூறப்படுகிறது.
உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி கேப்டன் ரஹானே உடனான மோதல் காரணமாக கோவா அணிக்கு ஜெய்ஸ்வால் மாறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் தர போட்டியின் போது இருவருக்கும் இடையே உண்டான கருத்து வேறுபாடு உள்ளிட்ட பிரச்சனை காரணமாக ஜெய்ஸ்வால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தன்னை வளர்த்து ஆளாக்கிய மும்பை அணியை விட்டு பிரிவது கடினமான முடிவு என ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மான்செஸ்டர் சிட்டி அணியில் இருந்து விலகுவதாக பிரபல கால்பந்தாட்ட வீரர் கெவின் டே ப்ரூனே அறிவித்துள்ளது கால்பந்து ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தாம் அனைத்து பட்டங்களையும் வென்றிருப்பதாகவும் மீதமிருக்கும் காலத்தையும் மேலும் சிறப்பானதாக மாற்றுவோம் என தெரிவித்துள்ளார். தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக உள்ளதால் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வீரதீர சூரனை வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கு நடிகர் விக்ரம் நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ரசிகர்களுக்காக புதிதாக முயற்சி எடுத்து உருவாக்கிய படம் வெளிவராத பட்சத்தில் வேதனையாக இருந்ததாகவும் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து படத்தை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சத்யராஜ் மற்றும் காளி வெங்கட் இணைந்து நடிக்கும் மெட்ராஸ் மேட்னி திரைப்படத்தின் டைட்டில் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. கார்த்திகேயன் மணி இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் ரோஷினி ஹரிப்பிரியன், ஷெல்லி, விஸ்வா, ஜார்ஜ் மரியான் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இப்படம் மே மாதம் வெளியாகும் என கூறப்படுகிறது. நடிகர் பிரசாந்த் நடிக்கும் அடுத்த திரைப்பட அறிவிப்பு ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தை இயக்குனர் ஹரி இயக்க உள்ளதாகவும் ஹீரோயினாக நடிக்க பூஜா ஹெக்டே, சாய் பல்லவி மற்றும் கயாடு லோஹரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. நடிகை பூஜா ஹெக்டே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்தார். வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்ற சுப்ரபாத சேவையில் குடும்பத்துடன் பங்கேற்று ஏழுமலையானை வழிபட்டார். அவருக்கு கோவில் ரங்கநாயக மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வேத ஆசிர்வாதம் வழங்கினர். தேவஸ்தான அதிகாரிகள் பட்டு வஸ்திரம் அணிவித்து தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். சென்னை ஜே நகரில் கார் பார்க்கிங் தொடர்பான தகராறில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகனை தாக்கிய புகாரில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் தர்ஷனின் சகோதரரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் பகலில் ஒரு இரவு உள்ளிட்ட திரைப்படங்கள், டிவி சீரியல்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் ரவிக்குமார் காலமானார். அவருக்கு வயது 71. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை வேளச்சேரியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து யானை முன் செல்ல முகூர்த்த கால் ஊர்வலமாக எடுத்து தேரடிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிவாச்சாரியார்களால் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நடப்பட்டது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்திலும் முகூர்த்த கால் நடப்பட்டு திருவிழாவிற்கான பணிகள் தொடங்கின. கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு அதிகாலை 4:30 மணி முதல் யாகசாலை பூஜைகள், திருமுறை பாராயணம் உள்ளிட்டவை நடைபெற்றன. தொடர்ந்து கோவிலின் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 101 குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகசாலையில் வேள்வி நடைபெற்று புனித நீரை சிவாச்சாரியர்கள் எடுத்து வந்தவுடன் குடமுழுக்கு நடைபெற்றது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாவினால் வடிவமைக்கப்பட்ட மந்தையம்மன், கருப்பசாமி உடுக்கை, சூலம் உள்ளிட்டவற்றுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலித்தார். சென்னை திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மேல வாத்தியங்களுடன் பூஜிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது.
பட்ஜெட் ஸ்மார்ட் போன் பிரியர்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெறும் வகையில் Honor Play 60M போன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 24 GB RAM, 6000 mAh பேட்டரி, 10x டிஜிட்டல் ஜூமிங் கேமரா என பல அம்சங்களை கொண்ட இந்த போனின் ஆரம்ப விலை 19,882 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.